மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. என்னையா மறுபடியும் பொண்ணு பார்க்க கிளம்பிட்டீங்க போல? நான் இங்க வரதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல ஒரே பேச்சு. ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனையா? 30 வயசுக்கு மேல எல்லாம் டவுட் தான். அவனுக்கு இந்த ஊர்ல ஒரு பொண்ணு கூடவா கிடைக்கல? ஆனா நீ ஓகே சொன்னதுக்கு அப்புறம் என்னால நிக்கவே முடியல. இது பறந்துகிட்டு இருந்தேன். கருப்பு சாரியில மட்டும் இல்ல, இந்த வாடமல்லி சேலையிலும் ரொம்ப அழகா இருக்கு. வாடாமல்லியா? நான் தான் சொன்னேன்ல, இந்த சம்பந்தம் கண்டிப்பா அமைஞ்சிரும்னு. சாய் வித் சித்ரா. இன்றைய சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற விருந்தினர் நடிகர் விக்ரம் பிரபு. இயக்குனர் பிரபு சாலமனால் கும்கி என்ற மாபெரும் வெற்றி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான விக்ரம் பிரபு கடந்த 13 ஆண்டுகளில் மணிரத்னத்தினுடைய பொன்னியின் செல்வன் உட்பட பல முக்கியமான படங்களில் நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர். உங்க 2 பேரையும் நான் தூக்கல ஏத்தாம விட மாட்டேன். இதுக்காக நான் எவ்வளவு தூரம் வேணாலும் போவேன். போ, தோ அது வரைக்கும் போ. சார், எந்த பொண்ணையும் இந்த மாதிரி பீச் ரிசார்ட்லாம் கூட்டிட்டு வந்ததில்ல. நிஜமாவா? என்ன நிஜமாவா நீ இவ்வளோ ஷாக்காக கேட்குற? சிவாஜி குடும்பத்து பிள்ளை என்பதால் தமிழ் சினிமாவின் முக்கியமான கதாநாயகர்கள் பலரோடு நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பினை பெற்ற விக்ரம் பிரபு அந்த அனுபவங்களை பற்றியும் தன்னுடைய திரைப்பயணத்திலே தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பற்றியும் பல சுவையான தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா. வணக்கம். வணக்கம். நடிப்பு அப்படின்றதுக்கு இலக்கணமாக இருந்தவருடைய குடும்பத்து பிள்ளை நீங்கள் நடிக்க வந்ததுக்கு அதுதான் காரணமா? அது மட்டும் காரணம் இல்லை. சின்ன வயசுலேருந்து பார்த்து பழகி பிடிச்ச ஒரு விஷயம் சினிமா. ஆனால் அதுலேருந்து எந்த அளவுக்கு வெளியில் வச்சிருக்க முடியுமோ அந்த அளவுக்கு எங்களை வெளியில் வச்சுருந்தாங்க பசங்களா. அப்படியா? ஆமாம். படித்து என்ஜினியரு, டாக்டர் இந்த மாதிரி ஏதாவது ஆகுங்க அப்படின்னு சொல்லி தான் எப்போவுமே வளர்த்தது. தாத்தாவும் சரி, பாட்டியும் சரி. சினிமா வேண்டான்றதுல சினிமாவை பற்றியே பேச மாட்டாங்க எங்ககிட்ட. சினிமாவை பற்றியே பேச மாட்டாங்க. ஆனால் டெய்லி பார்க்குறது எல்லாமே வந்து சினிமா தான். தாத்தா ஷூட்டிங் போகிறது பார்ப்போம், நான் அப்பா ஷூட்டிங்லேயே இருக்கிறத பார்ப்பேன். ஸோ எப்போது தான் அப்பாவை பார்க்க முடியும். தாத்தாவோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம்லாம் கொஞ்சம் தான். பட் அவங்க வயசு ஆக ஆக அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் அதிகம். தாத்தா வந்து அவங்களோட படம் சரஸ்வதி சபதம் வந்து ரீரிலீஸ் ஆச்சு, சாந்தியில் ரிலீஸ் ஆச்சு. போனேன். அங்கே போய் பார்க்கும்போது தான் வந்து அந்த டைமில் தாத்தாவை எப்படி செலிப்ரேட் பண்ணாங்கன்னு தெரிய வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் பார்த்தேன். பட் ஆனால் சினிமா பக்கமே போகாமல் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக ஆகி இங்கேருந்து சாண்டியாகோ போய் சாண்டியாகோவில் ஒரு 3rd ஆப்ஷனாக ஃபில்மாக வச்சுருந்தேன். ஸோ அங்கே நீங்கள் சொல்லணும் என்ட்ரன்ஸுக்கு போட போது ஃபஸ்ட்டு என்ஜினியரிங், இன்னொரு என்ஜினியரிங், அதுக்கப்புறம் 3ஆவதாக ஃபில்ம் அண்ட் நியூ மீடியான்னு போட்டு வச்சுருந்தேன். அங்கே போன டைமு கரெக்டாக அந்த 9/11 நடந்துச்சு நியூயார்க்கில். ஸோ அதனால் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸை நிறைய செக் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த டைமில். ஸோ இந்த இன்ஜினியரிங்காக தான் வந்திருக்கேங்கிறது தெளிவாக சொல்லியாச்சு. பட் இன்ஜினியரிங் கிளாஸஸ்லாம் எடுக்கும் போது எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஒரு சம்மரில் ஒரு தியேட்டர் கிளாஸ் எடுத்தேன். தியேட்டர் கிளாஸ் எடுத்து அதில் மட்டும் சென்டமே, மற்றது எல்லாத்துலேயும் வந்து ஒரு B+A அந்த மாதிரி இருக்கு. ஆமாம். ஸோ எதுக்கு இதை நம்ம பிடிச்ச ஒரு விஷயத்தை ஏன் செய்யாமல் எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறதுக்காக அடுத்த செமஸ்டர்லேயும் இன்னும் ஒரு 2 தியேட்டர் கிளாஸ் எடுத்தேன். எடுத்துட்டு அதுலேயும் சென்டம் எடுத்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து உட்காந்து ஒரு இமெயில் தட்டி விட்டேன் அப்பா பெரியப்பா எல்லாருக்கும். இல்லை, நான் பண்ணணுன்னு வந்தது வேறு, பண்ண போகிறது நம்ம இருக்கிற ஒரு ஃபீல்டில், இதெல்லாம் நீங்கள் ஆதரிப்பீங்கன்னு நம்புகிறேன்னு சொல்லி ஒரு இமெயில் போட்டேன். ப்ளீஸ் டூ வாட் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க.
அதை நோக்கி அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆரம்பிச்சது தான். ஆனால் டைரெக்ஷன் பக்கம் தான் போனேன். டைரெக்ஷன் வேறு இறங்கணுங்கிற ஒரு இதில் தான் இறங்கினேன். அப்படி தான் வந்து விஷ்ணுவர்தன் சாரோட சர்வம்ங்கிற படம் வந்து சேர்ந்தேன். பட் ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ இடித்து பிடிச்சி ஆக்டிங் வேறு வந்துட்டேன். பட் இங்கே சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் பார்த்த தாத்தாவுடைய படப்பிடிப்பு இது முதல் படப்பிடிப்பு? நம்ம கஸ்தூரி ராஜா சார் இந்த கரகாட்டம் ஆடுற மாதிரி ஒரு படம் எடுத்தாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு அவங்க அந்த ஃபுல் கரகாட்ட வேஷத்தில் நாங்கள் அதை போய் பார்த்தேன். அந்த ஆடுறதும் அந்த தலையில் பேலன்ஸ் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து பேசுறது எல்லாம் ஒரு 2-3 சீன் வேறு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி அப்படியே ஒரு எக்ஸாமில் போய் உட்காந்தா அந்த ஒரு டென்ஷன் இருக்கும் தெரியுமா, அந்த டென்ஷனில் அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ஞாபகம் என்ன இருக்குது. அதுக்கு முன்னாடி நிறைய ஷூட்டிங் போயிருக்கேன். அந்த கோடை, ஊட்டி அந்த சைட்லாம் தாத்தா ஷூட் பண்ண போது கூப்பிடுவாங்க, போவோம். பட் அது ஒரு மாதிரி தூரத்தில் நடந்துகிட்டு இருக்கோம், நாங்கள் தூரத்தில் இருப்போம். பட் ஃபஸ்ட்டு ரொம்ப தெளிவாக பார்த்தது இதுதான். தாத்தா கூட உட்காந்து அவருடைய படங்களை பார்த்துருக்கீங்களா? அவங்களோட நான் பார்த்ததே இல்லை, பாட்டியோட பார்த்துருக்கேன். பாட்டி வந்து அந்த டைமில் VHS கெசட் ஆமாம் கலெக்ட் பண்ணுவாங்க தாத்தாவோட படங்கள். ஸோ அவங்களோடய உட்காந்து எப்படியும் ஒரு 100-110 படங்களுக்கு மேலே நிச்சயம் பார்த்துருப்பேன். தாத்தா கூட வந்து படங்கள் அவங்களுக்கு நிறைய இங்கிலீஷ் படம் பார்க்க பிடிக்கும். ஸோ என்னை தான் கூப்பிட்டு அப்போது லேசர் டிஸ்க், அந்த பெரிய டிஸ்க் இருக்குல்ல, அதை வந்து டே தம்பி இதை எடுத்துகிட்டு வா, அதை எடுத்துகிட்டு வா. அவங்களுக்கு வந்து இந்த பேரெல்லாம் வராது சரியா. ஸோ அதனால் ஒருத்தருக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. நம்ம கோனன் இந்த பார்பேரியன், இவர் நம்ம ஆனல் ஸ்வாஷ்னருக்கு இதே அவன் கோனன் படம் அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் வேண்டான்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவனோட படம் வேண்டாமோட படம். ஸோ அந்த மாதிரி இந்த சக் நாரிஸ், அப்புறம் இந்த ஸ்டெலான், இந்த படங்கள்லாம் நிறைய பார்ப்பாங்க. ஒரு ஒரு ஹை இதுதான் அவங்களுக்கு. சும்மா அந்த டைமில் உட்காந்து பார்க்குறதுக்கு. ஈவினிங் தூங்காமல் இருக்கணும், ஒரு படம் பார்க்கணுன்னா கூப்பிட்ருவாங்க. நாங்களும் ஏதாவது ஹோம்ஒர்க் இருந்துச்சுன்னு நவுத்தி ஒதுக்கி வச்சுட்டு வந்துடுவோம். ஸோ அவங்களோட அப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணது ஜாஸ்தி. காலையில் சாட்டர்டே சண்டேஸ்லாம் வந்து உட்காருவாங்க நடு ஹாலில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ உட்காந்துருக்கும் போது கூப்பிட்டு அனுப்பிச்சுட்டு வந்து கையெல்லாம் அமுக்கி விட சொல்லுவாங்க. இப்போ நீங்களே வந்தாலும் யாராவது கெஸ்ட் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களும் நாங்களாம் வந்து உட்காந்து அங்கே கால் அமுக்கிட்டு இருப்போம். ஸோ அதுதான் ஸ்பெண்ட் பண்ண டைம் தாத்தோட ஜாஸ்தி. நீங்கள் நடிக்க வரணும்னு சொன்னப்போ உங்கள் ஃபேமிலியில் மிகுந்த ஆதரவாக இருந்ததெல்லாம் யார்? ஐ திங்க் ஆதரவுங்கிறது வந்து எப்போவுமே இருக்கும் ஃபேமிலியில். பட் அது ஒரு பயம் இருக்கும் தெரியுமா, எனக்கு இந்த ஃபீல்டை பற்றி தெரியும், உனக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அப்பா கேட்டாங்க. இது நிறைய இருக்குடா புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சொன்னேன் இல்லை, அதுக்கு நான் ரெடியாக இருக்கேன்னு நம்பிட்டு தான் வரேன். ஏன்னா ஒரு வருஷம் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கேன், அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் டைரெக்ஷனில் இருந்திருக்கேன். ஸோ இண்டஸ்ட்ரி ஓரளவு கற்றுக்கிறதுக்காக தான் இது உள்ளார இறங்கினதே. ஓரளவு கற்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த ஆக்டிங்னு ஒரு மாதிரி இழுக்குது, போய் பார்க்கலான்னு இருக்கேன். ஏன்னா காலேஜில் பண்ணது பேச்சுலர் ஆர்ட்ஸ் அண்ட் தியேட்டர் ஆர்ட்ஸ் பண்ணேன். ஸோ அங்கே எல்லா விஷயத்தையும் தொட்டாச்சு. ஆக்டிங், அட்வான்ஸ் ஆக்டிங், டைரக்டிங், அட்வான்ஸ் டைரக்டிங் எல்லாமே தொட்டேன். ஸோ அதனால் இங்கே வந்துட்டு நான் திரும்பி போனேங்கிற போது நான் என்ன சொன்னேன், நான் இமீடியட்டாக போகிறதில்ல, ஒரு தியேட்டர் கோர்ஸ் எதுவும் நீங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் வரேன், ஏன்னா எனக்கே ஒரு தைரியம் வரணும் அப்படின்னு. ஸோ அதனால் ஒரு 2 months பாம்பே போயிட்டு அங்கே போய் ஒரு தியேட்டர் கிளாஸில் போய் சேர்ந்துக்கிட்டு திருப்பியும் எல்லாம் நம்ம பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் திருப்பியும் பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு தான் சொன்னேன், இப்படி தெளிவாக இருக்கேன், இதெல்லாம் பண்ணணுன்னு அப்படின்னு. சரி ஓகே பாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தான் மூலமாக டான்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் ப்ராக்டிஸ் போனேன். பட் எனக்கு ஒரு படமாக ஃபஸ்ட்டு அமைய போது அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்மளால் டான்ஸ் ஆட தெரியுமா, இது செய்ய தெரியுமா, அது செய்ய தெரியுமா. ஏன்னா அது ஒரு டிக் ஆஃப் ஒர்க் சார், அது வேணாம், வேறு மாதிரி ஒன்று பண்ணணும்னு யோசிக்கிட்டே இருந்த டைமில் தான் கும்கி அமைஞ்சிச்சு. அது நானே போய் சாரை போய் மீட் பண்ண ஆஃபீஸில், சரி எனக்கு இந்த லைன் பிடிச்சிருந்துச்சு, ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு அது அப்படியே அமைஞ்ச ஒரு விஷயம். அவர் வந்து 6 மாதமாக நான் ஒரு ஹீரோக்கு தேடிட்டு இருக்கேன், உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன் இல்லை சார் தெரியாது, யதார்த்தமாக பேப்பரில் பார்த்தேன், அதனால தான் உங்களை மீட் பண்ணணும்னு நினச்சேன், வந்து மீட் பண்ணுறேன். சரி ஓகே, நான் பார்த்ததில் நீங்கள் அந்த பொம்மன் கேரக்டர்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஈவினிங் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அவரும் தம்பிராமையா சாரும் ஃபோன் பண்ணி, இப்படி தம்பி வந்தார், அவரை ஹீரோ நீங்கள் படத்தில் போடணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லும்போது தான் அப்பாவுக்கு தெரியும் நான் போனதே. அது வரைக்கும் தெரியாது அப்பாவுக்கு. ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான். அந்த நீங்கள் நடிக்க போகிறீங்கன்னு வெளியில் செய்தி வந்துருச்சு. கும்கிக்கு முன்னாடி உங்களை தேடி எதுவும் வாய்ப்புகள் வரலையா? வந்துச்சு. நான் காலேஜ்லேருந்து வந்தோடனே அந்த டைமில் வந்து சந்திரமுகி ஃபங்க்ஷன்லாம் போச்சு. அந்த டைமில் ஃபோட்டோஸ்லாம் வெளியில் வந்து நிறைய பேர் கேட்டாங்க. பட் அந்த டைமில் நான் ரெடி இல்லை. அப்போ தான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரிங் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் சொன்னேன், எனக்கு ஒரு 4 வருஷம் யூஎஸில் இருந்ததால்
மைண்ட் செட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் சொன்னேன், இது இது அந்த களத்துக்குள்ளார எப்படி இருக்கணும் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாமல் இருக்குது, புதுசாக இருக்குது. நான் உள்ளார போய் இறங்கி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த 2 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டு நான் டைரக்டிங் உள்ளார போவேன்னு நினச்சேன். பட் ஆக்டிங் உள்ளார வந்துட்டேன். ஸோ அந்த வாய்ப்பெலாம் இருந்துச்சு. அது நான் சொன்ன மாதிரி முதலே அந்த டான்ஸு அதெல்லாம் எனக்கு வேணாம், அது எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், வேறு மாதிரி பண்ணணுங்கிறது. இந்த கும்கியினுடைய லைன் எப்படி உங்களுக்கு தெரியும்? பேப்பரில் வந்துச்சு, ஒரு யானைபாகனோட கதை அப்படிங்கிறது வந்துச்சு. அந்த அட்ராக்ட் ஆயிடுச்சு. ஆமாம், எனக்கு வீட்டுக்கு முன்னாடி பிள்ளையார் கோயில் இருக்கு. ஸோ எனக்கு அது ரொம்ப ஏதோ ஒரு விதத்தில் அது டெய்லி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். யானைன்னு சொன்னோன்னே ஏதோ ஒன்று இழுத்துச்சு. கணேசனுங்கிறது பேர்லேயே இருக்கு வேற. ஸோ அதனால வந்து ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. அது நான் ஒரு பேப்பரில் பார்க்குறேன், அதே நியூஸ் இன்னொரு பேப்பரில் பெரியப்பா பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணி, ஏய் நீ தான் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு கேட்டேன். நான் சொன்னேன், கையில் ஒரு பேப்பர் வச்சிருக்கேன், அதான் படித்தேன் நானும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் அப்படி போனது. நீங்களே தனியாக போய் அவரை மீட் பண்ண பிரபு சாலமன் எப்படி முடிவு எடுத்தீங்க? நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், பிரபு சாலமன் சாரை மீட் பண்ணலாமா அப்படின்னு. நம்ம பாபு சார் தான், தம்பி நம்மளால தம்பி நான் கூப்பிட்டு வரேன் தம்பி, தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணிடாதீங்க, நானும் ஏதோ போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், நான் போய் பார்த்து என்னதுன்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதனால யாருக்கும் தெரியல நான் போனது. பாபு சார் கிட்ட கேட்டு அவரோட ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டு போயிட்டேன். அவர் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார், நீங்கள் பிரபு பையனோன்னு நான் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருப்பீங்கன்னு நினச்சேன் அப்படின்னா. அப்படிதான் இருந்தேன் சார், கொஞ்சம் இழைச்சிட்டேன் சார் இப்போது, நீங்கள் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னது தான். ஆமாம், அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு இன்னும் ஒரு 20 கிலோ இழைச்சேன். நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. கஷ்டம் சார், கஷ்டம். அனுபவம் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறது தான் வந்து ப்ரொடக்ஷன் டைம்லேயோ இல்லை ஒரு படம் பண்ணுற டைம்லேயோ ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஏன்னா கரெக்டாக நடக்குதோ தப்பாக நடக்குதோ திட்டு வாங்குறது எல்லாமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். அதனால் வந்து எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கணும். அது வந்து ஒரு படத்து உள்ளார போகும்போது 100-150 பேர் இருப்பாங்க ஒரு செட்டில். ஒரு 5லேருந்து 10 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். எங்களுக்கு வந்து 5 பேர் தான் நாங்கள் இருந்தோம். அதில் 2 கேர்ள்ஸ் இருந்தாங்க, 3 பசங்க. இந்த 3 பசங்களுக்கு தான் எக்ஸ்ட்ரா இந்த ஓடி இது பண்ணுறதெல்லாம். இந்த நம்ம கேர்ள்ஸுக்கு வந்து பொதுவாக கேமரா சைட்லேயோ காஸ்டியூம் அந்த மாதிரி விட்டுருவோம். ஸோ ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 months கேரளாவில் ஷூட் பண்ணோம். அந்த டெரெயின்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த மலைப்பகுதி, இந்த அட்டை இதுன்னு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஒரு ஸ்டேஜ் மேலே அப்படியே வெறுப்பாயிடுச்சு. என்னடா அது இவ்வளோ கஷ்டமாக இருக்கே ஒரு படம் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் டக்குன்னு வந்துருச்சுன்னா 2 மணி நேரத்தில் ரிவ்யூ பண்ணிட்டு போயிடுறானுங்க அப்படிங்கிறதுலாம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும் போது ரொம்ப கடுப்பாகும். பட் அது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை ஷூட்டிங்லேயோ இருக்கிற எல்லாத்துக்கும் எவ்வளோ மதிப்பு கொடுக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கணுங்கிறது தான் உண்மை. அது அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து அவங்க எல்லாமே கற்றுக்கலாம். சிவாஜி ஃபேமிலி பையன் அப்படின்றதுனால ஏதாவது கன்சிடரேஷன் இருந்ததா? இல்லை, நாங்கள் போகும்போதே இது சொல்ல வேணாம், நம்ம விஷ்ணுவர்தன் தான் டைரக்டர். ஸோ அவர்கிட்ட சொல்லிட்டேன், எதுவும் நம்ம இப்படி இங்கேருந்து வரேன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க வேணாம், நான் பாட்டுக்கு என்னோட வேலையை பார்த்துட்டு போகிறேன். போக ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஷூட்டிங்லேயே எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு, சரி இந்த பையன் யார் அப்படின்னு. பட் நான் அதை வந்து பெருசாக அப்படி எதாவது கேட்டாங்கன்னா ஆமாங்க அப்படின்னு சொல்லி நான் பாட்டுக்கு வேலையை பார்த்துருப்பேன். ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் தலைக்கு மேலே வேலை இருக்கும், இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து ஸ்பேஸ் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த ஒரு அட்டென்ஷன் ஒரு மாதத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 140 நாள் ஷூட்டிங் எடுத்தோம் அந்த டைமில். அப்போது ஒரு into halfwayக்குள்ளார தெரிஞ்சிருச்சு. பட் அதையும் தாண்டி ஒர்க் பண்ண விட்டாங்க. நீங்கள் நடிக்க போன போது இந்த உதவி இயக்குனராக பணியாற்றியது எந்த வகையில் உதவிகரமாக இருக்குது? ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும் போது நீங்கள் எல்லா ஃபேக்டர்ஸையும் பார்க்கணும். ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன லைன்ஸ் கொடுக்க போகிறீங்கிறது நீங்கள் தெரியணும், அவர் என்ன காஸ்டியூம் போட்டிருக்காருன்னு தெரியணும், இந்த சீன் எப்படி இருக்கணும்னு தெரியணும். ஸோ பேசிக்காக ஒரு சமையலுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் அந்த கரெக்டாக வந்து சேருங்கிற ஒரு. ஸோ அந்த மாதிரி தான் அசிஸ்டன்ட் டைரக்டரும் இருக்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சுன்னா தான் அன்றைக்கி சீன் கரெக்டாக வரும், அப்போ தான் டைரக்டர் ஹாப்பியாக இருப்பார் அப்படிங்கிறது தான். ஸோ நான் இன்றைக்கும் ஷூட்டிங் போகும்போது ஒரு விதத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் போவேன். ஏன்னா என்ன எதிர்பார்க்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கே போயிட்டு டைரக்டர்ஸ்க்கு ஏதாவது ஹெல்ப் ஏதாவது தேவைன்னா நானே அதை பார்த்துப்பேன். அந்த விதத்தில் வந்து நான் எனக்கு ஒரு இடத்துல எது ஹெல்ப் ஆனிச்சுன்னா, டானாக்காரன் ஒரு படம் பண்ணோம் சார். அதில் வந்து வேலூர் சூடில் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் கடைசியில் ஒரு பரேட் சீன் வரும். எனக்குன்னு ஒரு தனி குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க, ஒரு 16-20 பீப்புள் இருப்பாங்க. அது வந்து டைரக்டர் வந்து இங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன், சார் நாங்கள் பழகிட்டோம், நான் பார்த்துக்கிறேன்,
என்னோட டீம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் திருப்பி வராதீங்க. அருமை. அதனால எனக்கு அந்த அசிஸ்டன்ட் ரைட்டராக இருந்ததால் எனக்கு என்ன சொல்லணும் எது சொல்லணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. Super. அது ஹெல்ப் பண்ணுச்சு. கும்கி படத்துடைய முழு கதையை எப்போ சொன்னார் உங்களுக்கு பிரபு சாலமன்? சார் ஒரு லைனாக அப்போவே சொல்லிட்டாரு சார். நான் அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் பேப்பரில் என்ன படிச்சனோ அதுதான் சொன்னார். அதுக்கப்புறம் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் அவரோட ஆஃபீஸ்க்கு போனேன். ஃப்ரம் பிகினிங் டு எண்டு என்ன கதை, அந்த ஒரு சாரோ எண்டிங்கும் சொன்னார். ஸோ எல்லாம் தெரிஞ்சு தான் சார் உள்ளரே போனது. ஆனால் படம் நாங்கள்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஒரு படமாக அது வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட எல்லாருமே பயந்தாங்க அந்த படத்தை பார்த்துட்டு. இந்த படம் போகாது, ஓ சேட் எண்டிங்கு, இது எப்படி நடக்கும், இது ஹாப்பி எண்டிங் இருக்குது படத்துக்கு, அதை மாற்றி விடுங்க சொன்னேன். இது எப்படி எனக்கு புரியல. இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இவ்வளோ பேர் சடனாக இப்படி சொல்கிறாங்களே, ஏன் இப்படி பயப்படுறாங்க, நம்ம பயப்படுறதா என்னன்னு எனக்கே தெரியல. ஏன்னா ரியல் இமேஜில் உட்காந்து பார்க்குறோம் படத்தை. ஒரு ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுதுன்னா மண்டே பார்க்குறோம், பேனிக் ஆகுறாங்க எல்லோரும். நான் யோசிச்சு பார்க்குறேன், சார் என்ன சொன்னார் கதை, இந்த கதை தானே சொன்னார், இதுக்கப்புறம் எப்படி என்கிட்டே வந்து கேட்குறாங்க, இல்லை நீங்கள் ஹாப்பியாகவும் ஒரு சீன் எடுத்திருப்பீங்க. நான் சொன்னேன் ஹாப்பியாக எதுவுமே எடுக்கல, சொன்னது தான் நாங்கள் எடுத்தோம். அதனால் இதுக்கு மேலே இதுதான் கதை, இதுதான் எடுத்திருக்காரு, நல்லா தானே இருக்குது. இல்லை இதெல்லாம் ரிலீஸ் பண்ணால் ஃப்ளாப் தான் அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க. எனக்கு சரி நம்மளுக்கு தான் இண்டஸ்ட்ரி பற்றி தெரியாதாங்கிற ஒரு டவுட் வந்துச்சு. ஆனால் அதே ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது, பிச்சுக்கிட்டு போகுது. 11:30 மணிக்கெல்லாம் சொன்னவங்க எல்லாரும் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, ஐயோ பிளாக் பஸ்டர், சரி இப்படி தான் இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளரே வந்தேன் சார். நான் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் ரஜினி, ஒரு பக்கம் கமல், 2 பேருமே வந்து இந்த பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வந்து சிறப்பிச்சாங்க. ஆமாம். இந்த ரஜினி கமல் 2 பேரை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு தான் அவங்க சூப்பர் ஸ்டார்ஸ். அன்னை இல்லத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த வீட்டுடைய மெம்பரில் தான் இருந்திருக்காங்க. ஐ திங்க் கிரேட்ஃபுல் தான் சார். உங்களையும் இந்த சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். இண்டஸ்ட்ரி பூரா வந்து தாத்தாவை வந்து பார்க்கணுன்னு நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு வரப்போது எல்லாம் ஒரு ஃபேமிலியாக ஆகுறீங்க. நீங்கள் கொடுக்குற மரியாதை எல்லாமே பார்த்து தான் நான் வளர்ந்துருக்கேன். அப்படி தான் கமல் சாரும் ரஜினி சாரும் அவங்க வந்து அப்பான்னு கூப்பிடுவாங்க, இல்லை அண்ணன்னு கூப்பிடுவாங்க. அதெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ எனக்கு இண்டஸ்ட்ரியில் வரும்போது அன்றைக்கி வந்து ரஜினி சார் அன்றைக்கி இல்லை, அன்றைக்கி தான் ஊர்லேருந்து வராரு. அவர் இருக்காரா இல்லையான்னு அவருக்கே தெரியல. பட் கமல் சார் வரேன்னு சொல்லிட்டாரு. சூர்யானந்த் தான் வந்து ரிசீவ் பண்ணுறாரு. லாஸ்ட் மினிட்ல அப்பாவுக்கு ஃபோன் கால் வந்து, நான் வெளியில் தான் இருக்கேன் பிரபு, நான் உள்ளார வரலாமான்னு கேட்டேன். வாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நாங்கள் வெளியில் போய் அவர் உள்ளார கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ அது மறக்க முடியாத ஒரு நாள். சைடில் உட்காந்துருந்தது ரஜினிகள் இந்த சைடில் உட்காந்துருந்தாங்க, சூர்யானந்த் இந்த சைடில் உட்காந்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் சத்தியமில் தான் அந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அப்போ அந்த ஐயையோ ஆனந்தமே சாங் ஆரம்பிக்குது. அந்த பொண்ணை தூக்கி யானை மேலே உட்கார வச்சுட்டு அந்த சிரித்து இது பண்ணும்போது பட்டுன்னு காலில் ஒரு தட்டு விழுந்துச்சு. ரஜினி சார் ஹேய் ஹேய் அதுதான் இன்னும் ஞாபகம் இருக்கு. அவங்க வந்து என்றைக்குமே ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எஃபர்ட் போடுறாங்களா இல்லையாங்கிறது தான் ஒரு ஆர்டிஸ்ட் இன்னொரு ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க. அதுதான் எல்லாருமே சொன்னாங்க. சூர்யானை வந்து படம் பார்த்துட்டு கால் பண்ணது ஃபஸ்ட்டு அவர் தான். எப்பா சூப்பராக இருக்குப்பா, நல்லா பண்ணியிருக்க, இதே மாதிரி எல்லாம் கரெக்டாக பண்ணு, சூப்பராக இருக்குது, சாங்ஸு நீ லுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணாங்க. ரஜினி சார், கமல் அங்கிள் எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்பா கிட்ட பேசிட்டாங்க. சொல்லிடுங்க தம்பிக்கிட்ட ரொம்ப நல்லா இருந்துச்சு இது அதுன்னு. அண்ட் நேராக பார்க்கும்போது தே விஷ் மீ, ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கும்கி வந்த டைமில் எல்லாருமே யாரும் விடாமல் எல்லாருமே எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு ஸ்டார்ட்டு. உங்களுக்கு எப்படிப்பட்ட மன நிறைவே அந்த படம் தந்தது? சக்ஸஸோ இல்லையோ அதை வந்து என்னால் பெருசாக எடுத்துக்க முடியல. அது ஏன்னு எனக்கு இன்னும் தெரியல. கும்கி ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ன்னு சொல்லும்போது ஒரு கோஸ்டார் ரஷ்மி மேம், எனக்கு என்ன நம்ப முடியாத விஷயம் என்னென்னா, அவங்க ஒன்லி 15-16 இருந்தாங்க அந்த டைமில். எல்லாரும் வந்து ஹீரோயின் டாலாக இருக்காங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணதே சொல்லிட்டாலே சாங், சைடில் யாரும் வந்து நின்னாங்க. கும்கி படத்தினுடைய வெற்றிக்கு அப்புறம் என்ன முடிவு எடுத்தீங்க? இந்த டைப் காஸ்ட் நம்மளோட இண்டஸ்ட்ரியில் ஜாஸ்தி சார். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள்,
நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.